மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் குழந்தை விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். கே நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் பள்ளியில் 4 வயது குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்திருக்கிறது. குழந்தையை மீட்டு அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் குழந்தை விழுந்திருக்கிறது. உடனடியாக குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். நந்தா, மதுரை கே நகர் பகுதியில் ஸ்ரீ கிண்டர் கார்டன் என்ற மழலையர் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இந்த கிண்டர் கார்டன் பள்ளியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கு பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை ஒத்தக்கடையைச் சேர்ந்த ஆருத்ரா என்ற 4 வயது குழந்தை இந்த பள்ளிக்கு வந்துள்ளது. அப்பொழுது இந்த பள்ளிக்கு பின்னால் இருக்கக்கூடிய 12 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் அந்த பகுதியில் விளையாடும் பொழுது தவறி அந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளது. தொடர்ந்து அந்த நிகழ்விடத்திற்கு சென்ற பள்ளி பாதுகாவலர் அந்த குழந்தை தண்ணீர் தொட்டிற்குள் கிடப்பதை பார்த்த உடனே அருகில் இருக்கக்கூடியவர்கள் உதவியுடன் அந்த குழந்தையை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த குழந்தையின் பெற்றோர் மருத்துவமனையில் அந்த குழந்தையுடன் சிகிச்சை பெறும் இடத்தில் இருக்கின்றனர். அதே போல அருகில் இருக்கக்கூடிய தல்லாகுளம் தீயணைப்பு துறையினர் அந்த குழந்தையை மீட்பதற்கு பிறகு தகவல் அளிக்கப்பட்டதால் அவர்கள் சம்பவ இடத்திற்கு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து அந்த சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மாநகரத்திற்கு காவல் ஆணையர் அனிதா அவர்கள் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த குழந்தை உத்தக்கரையைச் சேர்ந்த ஒரு குழந்தை 4 வயது குழந்தை தண்ணீர் தொட்டி சரியாக மூடாததன் காரணமாக இந்த குழந்தை என்பது அந்த தொட்டியில் விழுந்ததாக பள்ளியில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். காவல்துறையினர் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறது. அந்த குழந்தையும் தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நந்தா, நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்கு.